சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிம்பிளான பரிகாரம் பார்க்க போகிறோங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குலதெய்வம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு நம்மளை கஷ்டப்பட்டுருப்போம். அடிக்கடி நம்ம போக முடியலையே அப்படின்ட்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலில் போய் குடும்பத்தோட பங்குமங்களோடு போய் ஒரு சக்கரை பொங்கல் வச்சோ அல்லது உங்கள் விருப்பம் போல் என்ன அங்கே நைவேதி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சோ வழிபட்டுட்டு வர்றது ஒரு ஐதீகங்க. ஆனால் சில பேர் இப்போ டவுனுக்கு புழைக்கி போனதுனால பட்டிக்காட்டிலேருந்து டவுன் பக்கம் போயிட்டாங்கனால பல பேர் குலதெய்வத்தை மறந்துட்டாங்க. இன்னும் சில பேர் குலதெய்வத்தை ஞாபகம் வச்சு டவுன்லேருந்து போகிற கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் வருஷம் ஒரு டைமாவது போயிட்டு திருவிழா கொடைன்னு வந்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வரது எப்படி, பேச வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கறி துண்டுங்க. இந்த விறகு அடுப்பு, பல காலத்தில் விறகு அடுப்பு வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் எல்லா வீட்லையும் சிலிண்டர் ஆயிடுச்சுங்க. அதில் ஒரு கறித்துண்டு வேணுங்க. நம்ம வீட்டில் எரிச்ச கறித்துண்டாக இருக்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க. ஒரு கறித்துண்டு, விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த முக்கோணமாக இருக்குங்களா, அந்த காப்பு கட்டுற மஞ்சள் சொல்லுவாங்களா, அது ஒரு மஞ்சள் கட்டி எடுத்துக்குங்க. அடுத்தது விபூதி கொஞ்சம் எடுத்துக்குங்க. அடுத்து சந்தனம், குங்குமம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குங்க. கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்குங்க. அதாவது ஒரு கையோ அல்லது 2 ஸ்பூனோ இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்துக்குங்க. அப்புறம் முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுற, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் போனது அந்த குலதெய்வத்தோட மண் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் நனைச்சி, அதை ஈரம் பண்ணி மஞ்சள் நனைச்சி அந்த துணியில் வச்சு அதை முடிச்சா கட்டிடுங்க. அதாவது வெள்ளை துணி எடுத்து நம்ம மஞ்சள் நஷ்டம் மஞ்சள் துணி ஆகுது இல்லைங்களா, அதில் இது எல்லா பொருளையுமே நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி அதில் வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிடுங்க. கட்டிட்டு நம்மளோட தலைவாசப்படி, நிலைவாசப்படி இருக்குது இல்லைங்களா, அதாவது முன்பக்கம் எந்த ராஜ வாசப்படின்னு சொல்லுவோம், அந்த வாசப்படியில் உள்பக்கமாக ஒரு சின்ன ஆணி அடித்தோ அந்த மேலே அந்த தலைவாசப்படிக்கு மேலே அந்த முடிச்சை கட்டிடுங்க. நீங்கள் எப்போல்லாம் சாமி கும்பிட்றீங்களோ, அதாவது டெய்லியுமே சாம்பிராணி தூபம் காட்டலாம். இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டில் செவ்வாய் வெள்ளி இல்லை நம்ம குளிச்சப்போ விருப்பப்பட்டப்போ சாமி கும்பிட முடியுங்களா, அந்த மாதிரி சாமி கும்பிடும் போது அந்த முடிச்சுக்கு ஒரு தூபம் காட்டிடுவாங்க, சாம்பிராணி தூபம் காட்டிடுவாங்க. நம்மளோட குலதெய்வம் நம்ம கூடயே இருந்து நம்ம வீட்டில் இருந்து நம்மளை காத்து கொடுக்கும், செல்வாக்கு கொடுக்கும். நம்ம மேலே யார் கண்ணு பட்டாலும் அந்த கண்ணை பூரா வெட்டி எரிஞ்சு நம்மளை காத்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதில் முக்கியமான இந்த பொருளெல்லாம் சேர்த்து ஒரு துணியில் கட்டி சிம்பிளான பரிகாரங்கிறதுக்கு செலவெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வீட்டில் கட்டி பாருங்கள், நம்பிக்கையும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சிவாய நம. நமச்சிவாயம்.